வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது TA234 சேனல். நான் உங்கள் சக்தி. லாஸ்ட் வீடியோவில் புறாவை எப்படி வளர்க்குறது அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் நான் சொல்லியிருந்தாரு. இந்த வீடியோவில் வந்து கோழிகளை எப்படி வளர்க்குறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் சொல்லுவார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ டேரெக்டாக வீடியோக்குள்ளே போவோம். அண்ணா வணக்கங்க. வணக்கங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து புறாவை எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிது. இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கோழிகளை வந்து எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக எங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுங்கள். கோழி வளர்ப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பண்ணைகளிலும் வீடுகளிலும் வளர்க்குறதுக்குண்டான வித்தியாசங்கள் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? முறை போகும்போது ரொம்ப பெரிய முட்டு வலி. சரிங்க. ஃபுல்லாக போகிற வேணும். சரிங்க. வீட்டு அளவுக்கு இருந்தால் ஒரு 4 போதும். ஓகே ஓகேங்க. வீட்டில் வந்து ஒரு 4 விற்கிறதுனா விற்றுக்கலாம். சரிங்க. வீட்டு பர்பஸ்க்கு வச்சுக்கலாம். கோழியெல்லாம் பார்த்துட்டுன்னா சரிங்க. இது நம்மளுக்கு முட்டை போய் கடையில் வாங்கணுங்கிறது இல்லை. சரிங்க. இது நம்மளுக்கு வாரத்தில் 2 இருந்தால் போதும். இது என்ன கோழிங்க நீங்கள் வச்சுருக்கீங்க? இது வந்து கடக்கநாத்துன்னு ஒரு பேன். இதுதான் கடகநாத் நாட்டுக்கோழின்னு சொல்லுவாங்க. அது கிராஸு. அதுலேயே கிராஸுங்களா? அதுலேயே கிராஸு. சரி சரிங்க. இது என்ன ஆகுதுன்னா, இது முட்டை வச்சுட்டு தான் இருக்குது, அடை விழுகாது. முட்டை வச்சுட்டு இருக்கு, அடை விழுகாது. சரி சரி. டெய்லி முட்டை எடுக்கலாம். பெரிய வீட்டு வலி இருக்கு. சரிங்க. முதல்ல சிறுசு தான் வச்சிருந்தது, சின்ன வீட்டு வலிங்க. சரிங்க. இப்போ அது என்னாச்சுன்னா, அது வச்சிருக்கு 4 படம் கொஞ்சம் நோய் தாக்கம் கண்டுபிடிக்க முடியல நம்ம. சரிங்க. இப்போ கொஞ்சம் நாளுக்கு கொஞ்சம் உண்டே காலி ஆயிடுச்சு. சரிங்க. அப்போ கொஞ்சம் ஒரு 6 மாதம் விட்டுட்டு சரிங்க திருப்பி இப்போ நம்ம பெருசில் கொண்டு போட்டிருக்குது. அது போக இந்த கோழின்னு சொல்லி சரிங்க அதில் ஒரு சேவல் நிற்கிது. சரி நிற்கிது. சரி. அதில் 2 கோழி, ஒரு பெரிய சேவல். ஓகேங்க. இப்போ வீட்டில் வளர்க்குறதுக்கு வந்து நாட்டுக்கோழி, பண்ணைக்கோழி, கடகநாத் கோழி, இன்னும் நிறைய வெரைட்டி இருக்குது. எது வளர்த்தா வீட்டுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குன்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? அது வேஸ்ட்டு. சரிங்க. அந்த ஃபேன்சி அப்படி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த சரிங்க. இது பண்ணைக்கோழியை. ஆமாம், அதான் வேஸ்ட்டு. சரிங்க. இது நம்மளுக்கு பெஸ்ட்டு. கடகநாத் எந்த செலவும் இல்லை. சரிங்க. கடகநாத் வளர்க்கலாம். கடகநாத் வளர்க்கலாம். சரிங்க. கடகநாத்துன்னு கறி கசப்பு வரைய கொஞ்சம் கசகசன்னு பார்த்தா அருவருப்படுவாங்க. சரி சரிங்க. சாப்பிட மாட்டாங்க. கறி அது கோழியே கருப்பு. சரிங்க. கறியும் கருகு கசப்பு வருங்கிறாங்க. சரிங்க. சாப்பிட்டதில்லை. சரி சரிங்க. மருத்துவ குணம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி. நம்ம எப்படின்னு அந்த கறி பார்த்ததே நம்மளுக்கு மாதிரி ஆனதுனால அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்புறம் இதோட முட்டைகளெல்லாம் வந்து பார்த்த அப்படின்னா எந்த மாதிரி நார்மலாக எல்லா முட்டையோட நார்மலாக ஒன்றும் பண்ணையிலலாம் வச்சுருக்குறாங்கன்னா அவங்க சேவல் எல்லாமே முட்டைகள் எடுக்கிறாங்க. சரிங்க. மருந்து மூலியமாக எடுக்கிறாங்க. சரிங்க. நம்மளதெல்லாம் அப்படி இல்லை. சேவல் இருந்தால் தான் முட்டை, இல்லை இல்லைன்னா இல்லைங்க. எந்த கோழியாக இருந்தாலும் சரி, எந்த கோழியாக இருந்தாலும். அப்போ எல்லோருமே வளர்க்குறது வந்து எளிமையான கோழி வந்து வீட்டு பர்பஸ்னுக்கு 2 கோழி போதுப்பா. சரி சரிங்க. ஒன்று கடகநாத் வளர்க்கலாம், இன்னொன்று நாட்டுக்கோழியும். ஒரு 3 இடம் இருந்தால் போதும். சரி சரிங்க. இன்னும் ஒன்று ஒரு கருத்து என்னென்னா, ஊரில் இருக்கிறவங்க வந்து நாட்டு வாத்தெல்லாம் வளர்க்கலாம். ஏன்னு கேட்குறியா? சரிங்க. வீட்டை சுற்றி இருக்கிற டிச்செல்லாம் கொஞ்சம் சுத்தமாயிருக்கு. சரி சரிங்க. சரியா? அதில் வர கொசு கோழியும் மிக இது சுத்தம் பண்ணிட்டு வந்துடு. சரி சரிங்க. இந்த காய்ச்சலுக்கு வர்றது, இதெல்லாம் எதுவுமே இங்கே நம்ம இடத்துல அட்டாக் ஆகாது. அந்த கோழிகளை வந்து தயவு செஞ்சு வீட்டுக்கு 1 கோழி 2 கோழி வளர்க்கலாம், தப்பே இல்லை. சரி சரிங்க. அது நல்லது. சரி. இந்த பூச்சி புழுவுகளெல்லாம் அது சூறையாடிக்கு வந்துருக்கு. சரி சரிங்க. ஓகேங்க. இப்போ கோழி வளர்ப்பில் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு கொஞ்சம் சொல்கிறீங்களா? வளர்ப்பில் வந்து இதில் தாக்கம் இருக்குது, நோய் தாக்கம் இருக்குங்களா? டைமும் இருக்குது. எப்போ எப்படி வருதுன்னா கண்டுபிடிக்க முடியாது. நம்ம இருக்கிற ஃபுட்டில் இருக்குது. சரிங்க. தினத்தோறும் நம்ம அந்த கோழி பார்க்கணும். இறப்பை இங்கே இந்த இடத்துல இருக்குது. சரிங்க. பார்க்கணும். தள்ளு மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு நம்ம எதையாவது கரைக்கிறதுக்கு ஏதாவது கொடுத்தே ஆகணும். என்ன மாதிரியான இது கொடுத்தா கரையும்? தலைதான். சரிங்க. இந்த வேப்பலை, வச்சுத்தலை, இது எல்லாமே நம்ம மிக்சியில் போட்டு அடிச்சு கொதன்னு பண்ணி வாய் ஊற்றி விட்டோம்னா நசுக்கி விடணும். அது அந்த இறப்பை நசுக்கி விடணுங்களா? அப்படி நசுக்கும்போது அதுக்கு எதுவும் ஆகாது? ஒன்றும் ஆகாது. சரிங்க. பூரா காலையில் வெளியேறி புழு எல்லாம் வெளியே வந்து கோழி ஆரோக்கியமாக இருக்குது. சரி சரி. கோழி வளர்ப்புகளில் அந்த வளர்ப்பு உரிமையாளர்கள் வந்து என்னென்ன மாதிரி விதமான தவறுகளை செய்யக்கூடாது? என்ன செய்கிறாங்கன்னா, வாங்கி விட்டுறாங்க. சரிங்க. அதை கண்டுக்க மாட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கிற ரேஷன் அரிசி எடுத்து வீசுவாங்க. சரிங்க. அது அவ்வளோதான். அது இது திங்குதா காக்கா திங்குது, எது திங்குதுன்னு தெரியாது. அதுக்குன்னு வந்து வேண்டாங்க சொல்ல தெரியாது.
ஆமாம். எடுத்துக்கு ஃபுல்லாக எடுத்துக்கு. சரிங்க. எடுத்துட்டு எடுக்கிற தீனி அந்த அரிசி எடுக்கிற அளவுக்கு அது தண்ணியும் குடிக்க தெரியாது. சரிங்க. தண்ணி குடிச்சு கரெக்டாகிடும். சரிங்க. தண்ணியும் குடிக்க தெரியாது. ஃபுல்லாக எடுத்துக்கு. அப்புறம் அதனால் முடியாமல் திணறாட்டமாக இருந்து சரி. அப்புறம் அதனால அதுக்கு ஒரு நோய் உருவாகி சளியாகி அப்புறம் கழிச்சலாகி அது எப்படியோ அது அவ்வளோதான். ஓகே ஓகேங்க. அது முடிஞ்சால் அதுக்கு அது திறமையாக கையாளக்கூடிய ஒரு திறமை இருந்துச்சுன்னா நம்ம அதை தட்டி வெளியே எடுத்துடலாம். சரிங்க. அரிசியை வந்து தண்ணி ஊற்றி விட்டு வெளியே எடுத்து விடலாம். அது அப்போ கிளச்சி போயிடும், டயர்டாகிடும். திரும்பி அது சட்டிக்கிட்டேன். அப்போ இதுக்கு என்னென்ன விதமான ஃபுட்டு கொடுத்தா கொஞ்சம் சரியாக வருங்க? கோதுமை அரிசி, சரி, கந்து சோளம், சரிங்க, இதெல்லாம் கொடுக்கணும். அளவாக கொடுக்கணும். மெயினாக வந்து சில இடத்துல பார்க்குற டபாவில் போட்டு வச்சிடுறாங்க. அப்படியெல்லாம் வைக்கக்கூடாது. மண்ணில் வீசிடும். சரி சரி. மண்ணில் வீசிட்டிங்கன்னா அதுக்கு உண்டான கல் மண்ணெல்லாம் எடுத்துக்கு. ம். அது தாக்கம் கொஞ்சம் கம்மியாயிடுச்சு. சரி சரி. வீட்டளவுக்கு நான் பெருசெல்லாம் போக மாட்டேன். பெருசெல்லாம் சொல்ல தெரியாது. சரிங்க. வீட்டளவுக்கு போதும். சரி. நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா மாதத்துக்கு ஒரு கோழி நம்மளை சட்டி போடலாம். சரிங்க. அறுவடை பண்ணலாம். சரி. முட்டையை அப்படி தான் போய் கடையில் வாங்கணுங்கிறதில்ல. சரி. வீட்லேயே வாரங்க ரெண்டு இருக்குது. சரிங்க. டெய்லி 2 வச்சுட்டு இருக்கும்போது 12 முட்டையாச்சு. சரிங்க. போகுது. யாருமே ஊருக்குள்ளே இருக்கிறவங்க தயவு செஞ்சு கோழிகளை வளர்க்கலாம். எந்த ஒரு நட்டம் இல்லை. இப்போ அதுலேயே வந்து பார்த்தோம் அப்படின்னாங்க, மேக்ஸிமம் வந்து நிறைய பேர் வந்து கோழி வந்து ஒரு சில பேர் தான் வளர்க்கணும்னு விருப்பப்படுறாங்க. இப்போ பக்கத்து வீட்டுக்கு போய் கிளறுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக என்னென்னா, இப்போ கோழியை வந்து நம்ம கூண்டுலேயே வச்சு வெளியவே போகாமல் வளர்த்து பேசுவாங்க. அது உண்மைதான். இப்போ கோழிகளை வீட்டுக்குள்ளேயே வச்சு நம்ம வீட்டில்னா வீட்டு வாசல்லையோ ஒரு கூண்டுலேயே வச்சு அதை வளர்க்குறது நல்லதா? சிரமம். அது சிரமம். கூண்டில் வச்சு வளர்க்கலான்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் வச்சுருக்கலாம். அப்புறம் அதுலேயே ஒரு நோய் அட்டாக் ஆகுது. கூண்டில் வச்சுருந்தாலும் பிரச்சனை வருது. அட்டாக் ஆகுது. ஏன்னா பண்ணைக்காரர் அப்படி தானே 3 மாதம். சரிங்க. அதான பேருக்கு மாற்றி அதை சேல்ஸ் பண்ணிடுறாங்க. கூட்டை காலி பண்ணி. இப்போ கோழிகளை வந்து கால்களை கட்டி விட்டு வளர்க்குறாங்களே, அந்த மாதிரி வளர்க்குறது அது வந்து எப்படின்னா இப்போ நம்ம சேவலை அப்படித்தான் பண்ணுவேன். சரிங்க. அது 2 கோழி அடைய வந்துச்சுன்னா விட்டப்பட்டா அது குஞ்சு கோழியை குஞ்சில் இறங்கி போது விட்டேன். சரிங்க. கட்டி வச்சுருங்க. ஆனால் எப்போவுமே அதே மாதிரி கட்டி வச்சு இல்லை அது ஒரு 2-3 மாதத்துக்கெல்லாம் நம்ம வந்து குஞ்சு பெருசாக வரைக்கும் இன்னொரு விடை 2 விடை இருந்துச்சுன்னா அது இருந்துக்கு. சரிங்க. இதுகளை விட்டுட்டு அதுவோட போய் இருந்துக்கு. சரிங்க. அதுக்கு ஜோடி இல்லைன்னு தெரிஞ்சதுன்னா இப்போ நம்ம குஞ்சு கோழியில் தொந்தரவு. அப்போ நம்ம அது கட்டில் போட்டுற வேண்டியது. சரி சரி. கூண்டுலேயே போட்டு வச்சுருக்கோம். கூண்டுலேயே போட்டு வச்சு. கூண்டுலேயே போட்டு வச்சுருக்கோம். சரி சரிங்க. உங்கள்கிட்ட கோழிகள் விற்பனைக்கு உண்டுங்களா? இப்போதைக்கு இல்லைப்பா. சரி சரிங்க. இல்லை இன்னும் ஒரு 6 மாதம் ஆகணும். நான் ஏற்கனவே ஒரு 6 மாதம் முன்னாடியே சரிங்க. கோழியெல்லாம் எப்படி என்ன ஆகுதுன்னு என்னால் கண்டே பிடிக்க முடியும். சரிங்க. என்ன ஃபுல்லாக பெருக்கிடுவேன். சரிங்க. ஆனால் அது நோய் தாக்கம் வரும்போது நம்மளால் சரிங்க. ஒன்றை பார்த்து ஒன்று சுருண்டுரும். ஒன்று நிற்கும் ஒன்று அங்கே நிற்கும் அப்படியே தலையை சுற்றிடும். நோய் வந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரியான அட்டாக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தயாராகிக்கணும். அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு என்னென்ன விதமான காப்பாற்ற முடியறதில்ல. காப்பாற்ற முடியாதுங்களா? முடியவே முடியாது. என்னால் முடியல. 40 ரூபாய் கண்ணை மூடி பார்க்குறப்ப 3 நாள் ஆகுது. சரி சரிங்க. 40 ரூபாய். 40. அப்போ வளர்க்குறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் செஞ்சதுனால அதோட உயிர் போனதுக்கு காரணம்? இதுதான் அரிசியில் மாலை அரிசி எடுத்து வீசிடுறோம். யாரும் அதை பார்த்துட்டு உட்காந்துட்டு காலையில் போகிறோம். நம்ம ஒரு தடவை தான் வர்றாங்க. கடை அரிசி தீனி கேட்குது. இருக்கிறதா எடுத்து வீசிட்டு போயிடலாம். வீசிட்டு போயிடலாம். சரிங்க. அது என்ன பண்ணுது? அதுக்கு நம்மளாட்ட என்ன போதுன்னு சொல்ல தெரியுது. ஒன்றும் கிடையாது. எடுத்து முழிக்குது. அதுக்கு தகுந்த நம்ம தண்ணியும் போய் குடிக்கிறது இல்லை. சரிங்க. அது தப்பு. நம்ம வந்து இத்தனை கோழி இருக்குன்னு 10 தான் போடணும். ஏன்னா அது எடுத்துக்கு. சரி சரிங்க. அது எடுத்து குப்பை கிளச்சிக்குது. அதே மாதிரி தீனி போடாமல் விட்டாவே அது ஃபுல்லாக இறைய எடுத்துட்டு வந்து டிச்சு இருக்குது. டிச்சு சரி. அதில் இருக்க கொசு புழு பூச்சி எல்லாம் எந்த டிச்சு இப்போ பார்த்தாலும் சுத்தமாக இருக்குது. நம்ம வீட்டு அளவில் அந்த பக்கம் போய் பார்த்தீங்கன்னா நாரிட்டு இருக்கு. கொத்தம் இருக்குது. அந்த பக்கம் தான் பார்த்தேன். நம்ம இடத்துல டிச்சே சுத்தமாக இருக்குது. நீட்டாக வச்சுருக்கோம். நீட்டாக சுற்றி குப்பைகளை கலைச்சாலும் கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கோ இல்லைங்களா? செவத்துல சந்து பொந்தில் எங்கே கொசு இருக்கா விடவே விடாது. சரிங்க. எல்லாம் சுத்தமாக பூரா பள்ளி பாம்பு ஏதா இருந்தாலும் சரி சரிங்க. இது சுத்தம் பண்ணிட்டு வந்து நம்மளுக்கு பூச்சி இருக்குது பள்ளி இருக்குது எந்த பயமெல்லாம் இல்லை. சரி சரி. செவத்துல பள்ளி இறங்குச்சுனாவே அடி பறந்து அடிச்சு எடுத்துட்டு வந்து. சரி சரிங்க. பொதுவாக எல்லா கோழிகளுக்கும் இந்த குணாதிசயம் எல்லா கோழி எந்த கோழி இருந்தாலும் இதில் இந்த மாதிரி பேன் சைட்டெல்லாம் வச்சுருந்தோம்னா எந்த குருவி பறந்து பிடிக்குது. சரி சரி சரிங்க. சுத்தமாக வச்சுருக்கு. மெயின் வந்து எல்லாருமே வீட்டு கோழி 2 கோழி வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லது. ஏன்னா ஊர் சுத்தமாக இருக்குது. ஏன்னா ஊருக்குள்ளதே இந்த கொசுவே அதிகம். இங்கே தான் நோய் தாக்கம் அதிகம். மெயின் வந்து கொசு அழிக்கணும்னா கோழி இருந்து அழிச்சு போடலாம். சரி சரிங்க.
சரியா? ஓகே. இது எந்த கவர்மெண்ட்டையும் போய் நம்ம திட்டிட்டு இருக்கணுங்கிறது இல்லை. சரி சரி. நம்மளே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்க. ரொம்ப நன்றிங்க தகவல் கொடுத்ததுக்காக. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம TA234 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கன் வரும், அதையும் சேர்த்து நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.